வணக்கம் மக்களே. காலை பொழுது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் இதான் மக்களே, பாலமலை கிராமம். அங்கே கேஸ் தீர்ந்து போச்சுன்னு விறகடுப்பில் சமைச்சிட்டு இருக்கோம். என் தம்பிக்காரன் காலேஜ் போகிறான்ட்டு அவனுக்கு சீக்கிரமாக சமைக்கணுன்ட்டு எங்கள் அம்மா நேரம் வந்துச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காயெல்லாம் சுரண்டி வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு பீன்ஸ் காய், கேரட்டு, பீட்ரூட்டெல்லாம் போட்டு சமைச்சிருந்தாங்க. அதை நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள், அழகாக சவுண்டு கேட்கும். அந்த பெரிய சவுண்டு. வெங்காயம், மிளகாய், தக்காளியெல்லாம் போட்டாங்க. போட்டு அப்படியே வதக்கி விட்டுருந்தாங்க. பாருங்கள் நாங்கள் எப்படி அடுப்பு செஞ்சுருக்கோம்னு. நீங்களும் இந்த மாதிரி அடுப்பு செஞ்சு சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சமையல் பண்ணாலும் சூப்பராக பண்ணிக்கல. உள்ள போடு, நல்லா வீடியோ சரி. அப்படியே நான் எங்கள் ஊரை காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலை பக்கத்தாலேயே எங்கள் வீடு. எங்கள் கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், பனி மூட்டம்லாம் அப்படியே மலையை உரசிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் ஆனந்தி சாப்பிட்டு இருந்தா, சாப்பிட்றதுக்கு எது முன்னே தரையை வந்து பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதுதான் மக்களே, இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. சரி வதக்கிட்டு கடைசியாக காயெல்லாம் இருந்து வச்சுருந்தாங்க. ஃபைனல் டச்சாக மசாலா எல்லாம் போட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் மக்கள், காய வெட்டிக்கிட்டுனா இந்த சமையல் முடிவடைகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் கிராம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வாழணும்னா உங்களுக்கு இது மாதிரி கொடுத்து வச்சு ஒரு நாள். நாங்கள் கேஸ் இல்லாதனால விறகு அடுப்பில் தான் சமைக்கிறோம். நாங்களும் கேஸ் 20 நாள் ஆச்சு புக் பண்ணிங்கன்னா வரல மக்களே.